பெரியகுளத்தில் ஓபிஎஸ் தரப்பினர் அதிமுக கொடியை ஏற்றி அராஜகத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறையினரும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தனர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 107வது பிறந்தநாள் விழா நேற்று தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக பெரியகுளம் நகர் அதிமுக சார்பாக நகர செயலாளர் பழனியப்பன் மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர் அன்னப்பிரகாஷ் ஏற்பாட்டின் பேரில் பெரியகுளம் டிஎஸ்பி அலுவலகம் அருகே கட்சி கொடி ஏற்றும் நிகழ்வும் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்வும் நடைபெற இருந்தது. இதற்காக சுமார் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் குவிந்திருந்தனர். கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முருக்கோடை ராமர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பார்த்திபன், தேனி நகர கழக செயலாளர் கிருஷ்ணகுமார், பெரியகுளம் ஒன்றிய கழக பொறுப்பாளர் அன்னப்பிரகாஷ் என கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்பதற்காக வருகை புரிந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த ஓபிஎஸ் தரப்பை சேர்ந்த சுமார் 20 பேர் அதிமுகவினர் குவிந்திருந்த பகுதியை கடந்து செல்ல முயன்றபோது அத்துமீறலில் ஈடுபட்டனர். மேலும் அங்கிருந்த அதிமுக கட்சி கொடியை ஏற்றி அராஜகத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஆவேசமடைந்த அதிமுகவினர் கட்சி கொடியை ஏற்றிய ஓபிஎஸ் தரப்பினரை அப்பகுதியில் இருந்து அப்புறப்படுத்தி கட்சி கொடியை கைப்பற்றியதுடன் அதிமுக கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முருக்கோடை ராமர் கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். அப்போது அங்கு கூடியிருந்த 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மலர்களை தூவியும் கைத்தட்டியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதனை பொறுத்துக் கொள்ள முடியாத ஓபிஎஸ் தரப்பினர் அதிமுகவினருடன் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் ஓபிஎஸ் தரப்பினர் அத்துமீறி ஆபாச வார்த்தைகளை பேசியதால் ஆத்திரமடைந்த அதிமுகவினருக்கும் ஓபிஎஸ் தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பு ஏற்படும் சூழல் நிலவியது. டிஎஸ்பி அலுவலகம் மற்றும் பெரியகுளம் நகர் காவல் நிலையம் அருகே இந்த பதற்றமான சூழ்நிலை நிலவிய போதும் ஒரு சில காவல்துறையினர் மட்டுமே பணியில் இருந்ததால் அவர்களால் கட்டுப்படுத்த முடியாமல் கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தனர். இறுதியில் அதிமுகவினர் அனைவரும் ஒன்று திரண்டு அராஜகத்தில் ஈடுபட்ட ஓபிஎஸ் தரப்பினரை அப்பகுதியில் இருந்து வெளியேற்றினர். மேலும் அப்பகுதியில் இருந்து 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் ஊர்வலமாக சென்று கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்க என கோஷமிட்டபடி பெரியகுளம் போக்குவரத்து பணிமனை முன்பாக வைக்கப்பட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியதுடன் அங்கிருந்த கட்சி கொடியை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முருக்கோடை ராமர் ஏற்றி வைத்தார். மேலும் அத்துமீறலில் ஈடுபட்ட ஓபிஎஸ் தரப்பினர் மீது பெரியகுளம் காவல் நிலையத்தில் அதிமுகவினர் புகார் அளித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை